அப்படி என்ன ஒரு விஷயம் நடந்துச்சு ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு? நம்பினவங்க ஏமாத்திட்டாங்களா? இல்ல உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்றாங்களா? ஸோ பார்ப்போம். என்ன அப்படி ஒரு மனவேதனை உங்களோட ஆப்சன்ஸில் நீங்கள் இல்லாமல் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக்கப் ஆயில் பார்ப்போம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸ் ஏதாவது வந்தாலும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நிறையா மெசேஜஸ் புரியும். இவங்களுக்கு ஒரு அவங்களுடைய ஓன் பீப்புளால் ஒரு ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது உங்களுடைய பர்சனுக்கு ஒரு பேட் ஹேபிட் என்ன தெரியுமா? தேவைங்கிறப்போ யூஸ் பண்ண, அதாவது அவங்களோட ஓன் பீப்புளாக இருந்தாலும் அவங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சாலும் தனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கும். அது மூலிமா உங்களை நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க சைடு அவங்க யாருக்காக இதெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணாங்களோ, உங்களை காயப்படுத்தினாங்களோ, அவங்களே இப்போ அவங்களோட உங்கள் பார்ட்னரோட லைஃப்பில் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, உங்கள் பார்ட்னரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு 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 நிம்மதியான ஒரு தூக்கம் அப்படின்றது இல்லாமல் நிறைய நிறைய விஷயங்களில் கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லாமல் இதுவா அதுவான்ற கால்குலேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அது இன்னும் கூடுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய பணம் இருக்கும் போலே, நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க போல் இருக்குது அப்படின்றபடி தெரியும். பட் ஆனால் ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் அப்படின்றது அங்கே வரும். ஓகேவா? எந்த அளவுக்கு அவங்களுக்கு பணவரவு உள்ளார வரத்துக்கான வழிகள் இருக்கோ அதே அளவுக்கு வெளியில் போகிறதுக்கான வழிகளும் அதிகமாகும். ஸோ ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறாங்களா இப்போது அப்படின்னா வெளியில் மேபி காமிக்கலாம், பட் ஆனால் உள்ளார பல கால்குலேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு கைடு கொடுக்கறதுக்கும் கரெக்டாக ஆறுதல் சொல்லி ஓகே இது பார்த்துக்கலாம் அது பண்ணிக்கலான்னு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த இடத்துல இல்லை. அதுதான் ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஒரு ரொம்ப மனசு இவ்வளோ நாட்கள் இல்லைங்க, இவ்வளோ நாட்கள் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த திடீர்னு அது கொஞ்சம் லோ ஆகிறது, அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதுக்கு ரீசன் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு அவங்க நினைக்கல. அவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக போன நபர் தான் அவங்க. ஓகேவா? உங்களுடைய பர்சன் தன்னால் எல்லாம் முடியும், தன்னோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுது, நான் ஒன்று நினச்சா கிடைக்குது, எனக்கு சப்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ண ஆளுங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போனது இப்போ அது ஆப்போசிட்டாக நிற்கிது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க பீப்புளாலே வரும், அவங்க நம்மள பீப்புளாலே வருங்கிறது அவங்க பார்க்கல. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் நபருக்கும் சரி அந்த தேர்ட் பர்சன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, வேறு மூன்றாவது நபர்கள்லாம், அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்கள் தான் அவங்களுடைய மிகப்பெரிய பலம்னு. உங்களுடைய பார்ட்னருடைய மிகப்பெரிய பலம் அண்ட் உண்மையான அன்பு பாசம் வச்சுருப்பீங்க. அது ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம், ஒரு கொஞ்ச நாள் இந்த உறவு இருந்திருந்தாலோ இல்லை ரொம்ப வருஷங்கள் இருந்திருந்தாலும் சரி, ஆனால் இதில் உண்மையான அன்பு இருக்கும். எந்த ஒரு சுயநலம் எதுவுமே இல்லாத ஒரு அன்பை நீங்கள் காமிச்சிருப்பீங்க. அவங்க கஷ்டப்பட்டால் உண்மையாக வருத்தப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஸோ இது எல்லாமே தெரியுங்க. ஐ மீன் அந்த தேர்ட் பர்சனை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னர் உங்கள் பர்சனை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறது மட்டும்தான் கோல். ஏன்னா இப்போ உங்களை வச்சுக்கிட்டு அவங்கள யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் காப்பாற்றி விட்டுருவீங்க, அவங்கக்கிட்ட இருக்கிறத நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிடுவீங்க, ரைட்?
ஸோ உங்களை விளக்கினா மட்டும்தான் இந்த நபர் உங்களுடைய பர்சனை யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே கல்குலேட்டிவான ஒரு டெசிஷன் பண்ணி தான் ஒதுக்கி வச்சது. ஆக்சுவலி உங்கள் பார்ட்னர் வந்து நல்லா இருக்காங்க, உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, உங்களை அளவச்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அங்கே வேறு அந்த தேர்ட் பர்சனோட கேமே வந்துட்டு இப்போ தான் வந்து இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் தெரிய வரும். ஒரு சில பேருக்கு இனிமேல் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் தன்னை வந்து பிரிச்சிருக்காங்க, இதை யூஸ் பண்ணிடுறதுக்கு தான் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது இந்த உண்மைகள் உணர உணர ஏக்கங்கள் இருக்குது, உங்களோட பேசணும், கனெக்ட் ஆகணும் அப்படின்னு. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வித்தியாசம் வந்து இப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உங்கள் கூட இருக்கப்போ நீங்கள் ரொம்ப பெரிய இந்த ஆடம்பரம், ரொம்ப லக்ஸூரி அப்படிங்கிறத தாண்டி ஒரு சிம்பிளாக இருந்தாலும் சந்தோஷமான லைஃப்பை லீடு பண்ணணும், அன்பு பாசத்தோட அந்த ஒரு நாளும் லீட் பண்ணணுங்கிறது மேபி உங்களோட ஒரு கோலாக கூட அப்படி லைஃப்பை கொண்டு போயிருந்துருக்கலாம் நீங்கள் இந்த பர்சனோட. ஆனால் ஒரு ஆசைகள், பேராசைகளை உருவாக்கினது அந்த மூன்றாவது நபர். அண்ட் உங்கள் பர்சனுமே அந்த பேராசைகளை பார்த்து பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னு அந்த ஷார்ட்கட்டை ட்ரை பண்ணியிருக்கலாம். ஐ மீன் அந்த தாட்டில் வந்து உங்களை விட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் இப்போது அவங்களுக்கு உங்கள் கூட இந்த சிம்பிளான வாழ்க்கையே வாழ்ந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. நிறைய ரிக்ரெட் இருக்குங்க. அதாவது உங்கள் கூட இருந்தப்போ ஒரு கிங் மாதிரி, ஒரு குவீன் மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும், ஓகேவா? ஆனால் இப்போ அது கிடைக்கலங்க. இப்போ அங்கே மரியாதை கம்மி ஆகுது, புரியுதா? மரியாதை வந்து பார்த்திங்கன்னா நம்பி போன இடத்துல ரொம்ப கம்மி ஆகுது. ஆரம்பத்தில் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க, ரொம்ப மரியாதை கொடுத்துருப்பாங்க, உங்களை விட டபுள் மடங்கு மரியாதை இருந்திருக்கும். அது வர 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 குறையுதாங்க, அது இன்னும் குறையும். அப்போது அது அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. உங்களை இழந்துட்டோமோ அப்படின்ற ஒரு வருத்தங்கள் ரொம்ப அதிகமாகும், மனவேதனை ரொம்ப அதிகமாகும். சரி, நீங்கள் தான் பெரிய பலமே. அதுதான் சொன்னல, மிகப்பெரிய பலம், ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டமே நீங்கள் தானே. அண்ட் நீங்கள் உங்களோட மைண்டுங்க, உங்கள் மைண்ட், உங்கள் ஐடியாஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு பெரிய பலம், ஓகேவா? ஆனால் டெஃபினட்டாக வந்து இந்த பர்சன் நிறையா டைம் வந்து இப்போ உங்கள் மியூச்சுவல் பர்சன்ஸ்கிட்டே உங்களை பற்றி விசாரிச்சிருக்கலாம். மறைமுகமாக நேரடியாக உங்ககிட்ட ஒரு ஃபோன் பண்ணியோ அப்படி அவங்க விசாரிக்காமல் மறைமுகமாக வந்து உங்களை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் இருக்குது. ஏன்னா இவங்க உங்ககிட்ட உங்களை ரொம்ப அழ வச்சுருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடி அழுதுருக்கீங்க, சஃபர் ஆகியிருக்கீங்க, எல்லாமே நடந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதை பார்த்து சிரிக்கவும் செஞ்சாங்க, நக்கல் அடிக்கவும் செஞ்சாங்க. ஆனால் ஆறுதலாக நிற்கல. ஸோ இங்கே அதுதான் வந்து பிரச்சனை. அப்போ வந்துட்டு உங்கள் பர்சனே ரொம்ப ரூடாக தான் இருந்தாங்க, ரொம்ப சாஃப்டாகவே இறங்கி வரலை. அப்படியே ரொம்ப இறுகின பர்சன் மாதிரியே நின்னாங்க. அந்த மூன்றாவது நபர் மற்றவங்க ஏதாவது உங்களை கேலி செஞ்சாலும் ஒரு மாதிரி உங்களை அவமானப்படுத்தி பேசினாலும் உங்கள் பர்சனுமே சேர்ந்துக்கிட்டல பேசினாங்க, இவங்களும் சேர்ந்துக்கிட்டல சிரித்தாங்க. ஸோ இது வந்து இவங்களை வந்து நீங்கள் உங்கள் பர்சனை நீங்கள் வெறுக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லலாம். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுமே வந்து இன்றைக்கி தனக்கு ஒரு கவலை இருக்குது. இன்றைக்கி வந்து உங்கள் பர்சனுக்கு ரொம்ப ஒரு வருத்தம், கவலை இருக்குது. ஆனால் அதை சொல்லி நியாயப்படுத்துறதுக்கான வார்த்தைகள் இல்லை. ஏன்னா பண்ண வேலைகள், செஞ்ச விஷயம் நிறையா. அதுக்கு ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பே கிடையாதுங்கிறது அவங்க உணர்றாங்க, ஓகேவா?
அண்ட் அதுதான் வந்துங்க, நீங்கள் அவங்கள வெறுக்கிறதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்கும். இப்போவுமே வந்து அவங்க உங்களுக்கு கால் பண்ணி பேச சங்கடங்கள் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க அதுதான் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் வெளியே ஷோ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு பில்டப் விட்டாலும் நிறைய டைம் ட்ரை பண்ணியுமே ஏன் வந்து ரீச் அவுட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு இது ஒரு பிக்கெஸ்ட் ரீசன் அவங்களுக்கு. அண்ட் இப்போ வந்து ஒரு சான்சஸ் இருக்குன்ற ஒரு பிலீஃப் இருக்குங்க, நம்பிக்கை இருக்குங்க. ஆனால் அதுக்கு சூழ்நிலைகள் தான் அவங்க நம்புகிறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைகள் மூலியமாக யதார்த்தமாக மறுபடியும் கனெக்ட் ஆகிற சூழ்நிலை வருமா, அப்போது பேசலாமா, அந்த மாதிரி தனக்கு தானே ஆறுதல் தான் அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்கே தவிர உங்ககிட்ட டைரெக்டாக பேசுகிற அளவுக்கு தைரியம் இல்லை. இப்போது அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. பார்ப்போம். ஆனால் ஒரு சில பேர் உண்மையிலே அவங்க நினைக்கிற மாதிரியும் சரி, அவங்க பயப்படுற மாதிரியும் சரி, நீங்கள் இன்னும் அவங்க மேலே பயங்கரமான கோவத்தில் தான் இருக்கீங்க. இட் இஸ் ட்ரூ. அவங்க மேலே பாசம் இருந்தாலும் அந்த ஒரு, அதாவது ஜென்ரலாக உங்களுக்கு அவங்க மேலே பாசம் இருந்தாலும் அந்த கடைசி மொமெண்டெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தின விஷயங்கள் மட்டும் உங்கள் மைண்டுக்கு வந்துடவே கூடாது. அது வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் உங்களை அடியோடு வெறுத்துருவீங்க, ஃபர்கிவ் பண்ணவே மாட்டீங்க. ஏஞ்சல்ஸோட மெசேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு உங்களுக்கு இது உங்களுடைய டைமிங்னு சொல்கிறபடி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைனலி வந்து நீங்கள் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணி எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, மறுபடியும் திரும்ப லைஃப்பில் கொண்டு வரணும்னு எல்லா வழிகளும் ட்ரை பண்ணியாச்சு. ஆனால் அவங்க வந்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் ஆல்மோஸ்ட் விட்டுருவீங்கள்ல, அந்த டைமில் அவங்க வந்து ஒரு சைன் அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ ஓகேங்களா, அவங்க வந்து வர்றதுக்கான பேசுகிறதுக்கான சான்சஸ் எடுப்பாங்க. ஆனால் வந்து இந்த டோன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட அவங்க திரும்ப வராங்க, பேசுகிறதுக்கான வழிகள் வர்றப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பழையபடி அவங்க வந்து பேசுவாங்க, பழையபடி அந்த பாண்டிங் சரியாகும், சரியாகும்னா அந்த பழையபடி இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எதிர்பார்ப்புகள் ஓவராக வேண்டவே வேண்டாம். நிறைய மாறி இருக்கும். 2 பேர்கிட்டையும் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும். அந்த பர்சன் அதை விட மாறி இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸாக பேசினாலும் கொஞ்சம் ஒரு வித்தியாசங்களை பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அங்கே போயிட்டு ஏன் அப்படி இருக்க, ஏன் பழையபடி இல்லைன்ற டிமாண்ட்ஸ் வேண்டாம். ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க, உங்களை விட்டது தப்புங்கிற ஒரு உணர்வு இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. தவறான இடத்த பிடிச்சிட்டோமேன்ற ஒரு 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 எண்ணங்கள், தாட் இருக்குதா? அதாவது ஒரு ஷார்ட்கட், அதுதான் அவங்க வந்து பண்ணது. ஷார்ட்கட்டில் அடுத்து நான் போகணும்னு நினச்சது, ஜம்ப் ஆகணும், இங்கேருந்து அங்கே டக்குன்னு ஜம்ப் ஆகணும்னு நினச்சது, கடைசியில் அது அவங்களுக்கே அகெயின்ஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தேர்ட் பர்சன் வந்து உங்கள் பார்ட்னர், உங்கள் பர்சனை நல்லா வளைச்சி அப்படியே சுற்றி பவுண்ட்ரி மாதிரி போட்டு வச்சுருக்க வாய்ப்பு இருக்கும். எங்கே என்னை விட்டு நீ எஸ்கேப் ஆகவே முடியாது. நீ பழைய ஆள்கிட்டையும் போய் பேச முடியாது, இல்லை புது ஆளும் வந்துட்டு கொண்டு வர முடியாது. அப்படின்றபடி அந்த அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு விஷயம் வேலை ஆகிற வரைக்குமே உங்கள் பர்சனை ஒரு பவுண்ட்ரிக்குள்ளரே வச்சுருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ தான் இவங்களுக்கே கொஞ்சம் தெளிவுகள் வருது. உங்கள் பர்சனுக்கே நம்ம மாட்டியிருக்கோம், எங்கேயா ஒரு இதில் வந்து சிக்கியிருக்கோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அதோட ஒரு கேம் விளையாண்டுட்ருக்காங்க, அவங்களோடையே அந்த கேம் விளையாண்டுட்ருக்காங்க. லைக் அவங்க போக்கிலே விளையாண்டு வெளியில் வர்றது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு நிம்மதிங்கிறத தாண்டி இவங்க நிறைய என்ன சொல்கிறதுன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஒரு அமைதியாக, ஜாலியாக இருக்காங்களான்னா கிடையாது. அவங்களுக்குள்ளே
ஒரு சில டைம் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு சில டைம் வந்து நார்மல் சரி சரி அப்படின்றபடி தான் இருக்குது. ஸோ நிறைய டைம் உங்களை எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக இருக்கிறப்போ, வெளியில் போகிறப்போ, உங்களை நினச்சி ரொம்ப ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாக ஒரு மாதிரி வேதனையாக அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி இருக்குன்ற கன்ஃபெஷன், ஓப்பன் டாக் இருக்காது. அது செயல்களில், எக்ஸ்ப்ரெஷனில் பார்க்க முடியும். ஓகே, பார்க்கலாம். லைக் 3 பைல் கொடுக்குறேன். அதில் என்னென்ன மெசேஜஸ்லாம் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே, பைல் நம்பர் 1க்கு நான் இந்த குட்டி மினி ட்ரீ கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு நான் இந்த மல்டி பிரேஸ்லெட் கொடுக்குறேன். பைல் நம்பர் 3க்கு என்ன கொடுக்க? இந்த ரோஸ் கலர் ஸ்டோன். திஸ் இஸ் ரோஸ் குவார்ட்ஸ். ஓகே, இந்த ரோஸ் கலர் ஸ்டோன். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை. லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். சரி, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இன்னும் அந்த பாண்டிங்கில் கம்ப்ளீட் எண்ட் இல்லைங்க. அது எவ்வளோதான் வந்து ஓகே குட் பாய் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு வழியில் வந்து உங்களாலேயும் அவங்கள விட முடியல. கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, டென்ஷன் ஆகுது அவங்கள நினச்சா. பட் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த பாசங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல திரும்பி வந்துடுது. ஏதோ ஒரு விஷயம் ஒரு வாட்டி அது நான் பேசிடுறேன் அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இருக்குது. ஸோ அவங்க சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கம்ப்ளீட் குட் பை அப்படின்றது கிடச்சிருக்காது, கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் விஷயத்த வந்து வேண்டாம் அப்படின்னு ஃபுல்லாக அவங்க இன்னும் வரைக்கும் இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இன்னும் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய ரோல் இன்னும் உங்கள் லைஃப்பில் இருக்கும். இன்னும் பேசப்படாத, இன்னும் ஷேர் பண்ணாத விஷயங்கள் அப்படிங்கிறதும் வந்துட்டு 2 பேருக்கு நடுவில் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ உங்கள் 2 பேரோட சூழ்நிலையில் பார்க்குறப்போ அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டைம் அந்த உங்கள் 2 பேரோட அந்த கேப்பு, அந்த பிரிவினைகள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த டைம் எடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து அது கொஞ்சம் அதனோட தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதாவது அந்த கோபங்கள் இருந்தாலும் அது திரும்ப மீட் பண்ணுறப்போ அது அவ்வளோக்கும் வெளிப்படாது. ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேஷனுங்கிறப்போ ரொம்ப கரெக்டாக இருக்கும் இனிமேல். அண்ட் அதே மாதிரி வந்து அந்த பர்சன் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒன்று தாங்க, லைஃப்பில் இருக்கிற ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ண விருப்பம் கிடையாது. இப்போ இனி வந்து பேசினாலும் கொஞ்சம் அப்படியே பட்டுப்படாதபடி இருக்கும், மரியாதையாக இருக்கும் சம்டைம்ஸு. ஆனால் அந்த முன்னாடி இருந்த அந்த அட்வான்டேஜ், அந்த உரிமைகள் எடுத்து பேசுறது, நான் சொன்னால் நீ செய்யணும், கேட்கணும், எனக்காக பண்ணு, அந்த மாதிரியான டோன்லாம் வந்து இனி இருக்காது மோஸ்ட்லி. அவங்களுக்கு அந்த உரிமை வந்து அதிகமாக எடுத்துக்கிறதான தாட் வந்து இப்போ வரலை. இப்போ அவங்களுக்கு ரொம்ப மரியாதையாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இந்த பாண்டிங் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் தான் இருக்குது. பட் ஆனால் உங்களோட சப்போர்ட் தேவை, ஏக்கங்கள் இருக்குது, நிறையாவே இருக்காங்க. சரி, அந்த வெறுப்புகள், அந்த கோபங்கள் எல்லாமே மறைஞ்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான புது லவ் அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
உங்கள் 2 பேரோட அவங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்போ உங்கள் மைண்ட் செட்டுமே எனதர் பிரச்சனையாக இருக்கு. சரி, ஒரு சில பேர் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகிட்டீங்க, நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லி பயமூர்த்தி வச்சுருக்கலாம். ஸோ அந்த பழைய அட்வான்டேஜ் எடுக்க முடியாமல் அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் இவங்களை விட்டு வெளியே ஒரு சில பேருக்கு, ஓகேவா, ஒரு சில பேருக்கு இவங்களோட இருக்கிறப்போ உங்கள் லக்கு அவங்களுக்கு பேசியிருக்கோ, இப்போ விலகினதுக்கப்புறம் அந்த லக்கு உங்களுக்கு பேசும். ஸோ இது வரைக்கும் உங்களால் அவங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சோ அது இனி உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஃபைனான்ஷியலி நல்லா இம்ப்ரூவ் ஆவீங்க நீங்கள். அவங்கள விட்டுட்டு போட அந்த பர்சன் இன்னும் பொறாமப்படுற அளவுக்கு, இன்னும் வருத்தப்படுற அளவுக்கு ஃபைனான்ஷியலி ரொம்ப நல்லா க்ரோத்தை பார்க்க முடியும். ஆனால் அது உங்களுக்கு வாய்ப்புகள் வரும், ஓகேவா. ஸோ சான்சஸ் நிறையா வரும், குயிக்கான சான்சஸ் இருக்கும். அப்போது அடுத்து இதை செய்யலாம், இதை பண்ணலாம், இந்த வாய்ப்பு திடீர்னு வருது, இதை போய் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றபடி ரொம்ப குயிக்கான மூமெண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அது இனி வரக்கூடிய டேஸில் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். அப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க இன்னும் வந்து உங்கள் பர்சன் உங்களோட வளர்ச்சிகளை பார்த்து இன்னும் வருத்தம் தான் படுவாங்க. அண்ட் இன்னுமே அவங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறது, ஓகேவா. ஆனால் அதே மாதிரி நீங்கள் இப்போ வேறு யார்கிட்டையாவது க்ளோஸாக இருக்கீங்க, இது வரைக்கும் மேபி லைக் நீங்கள் அவங்களுக்கு அந்த அந்த பர்சனுக்கு அப்புறம் வேறு யார்கிட்டையும் அவ்வளோ க்ளோஸான பாண்டிங், அவங்கக்கிட்ட இருந்தபடியான க்ளோஸான பாண்டிங் யார்கிட்டையும் இப்போ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது இனிமேல் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பாண்டிங், ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்தால் டெஃபினட்டாக இவங்க இன்னும் ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே உரிமைகளை எடுத்துக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நல்லா வந்து பேசுகிற லைஃப்பில் இருக்கேன்றபடியான எண்ணங்கள். பட் ஆனால் அது போக போக உங்கள் லைஃப்பில் அந்த ஸ்பெஷல் பர்சன் வர்றப்போ தான் அந்த உரிமைகளை மறுபடியும் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து எப்படின்னா ரொம்ப மிக்சடான இமோஷன்ஸில் தான் வந்துட்டு உங்கள் விஷயத்திலே இருக்கும். வேண்டாமா, வேணுமா, இதுவா அதுவான்னு அவங்களும் குழப்பிக்கிட்டு கடைசியில் உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணுறது அப்படின்னு இருப்பாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த பர்சன் போனதுக்கு அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து உண்மையிலே லக்கு பேசும். ஆனால் கிடைக்கிற சான்ஸை நீங்கள் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களோட லக்கு உங்களுக்கே வேலை செய்யும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். Pile number 2. இந்த உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ், அந்த பிரிவினைகள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். நிறைய ஆசைகள், நிறைய ஏக்கங்களை புரிய வச்சுருக்கோம். எது உண்மை, எது பொய், யார் உண்மையான பாசம் வச்சுருந்துருக்காங்க, யார் என்கிட்ட இவ்வளோ நாள் பொய்யா நடந்திருக்காங்கங்கிற உண்மைகள் தெரிய வருது. ஸோ இவ்வளோ நாள் வந்த டிஸ்டன்ஸ் நல்லது தான் அப்படின்னு ஒரு கட்டத்தில் வருது மெசேஜ். சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து உங்களை உண்மையிலே வந்து மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா அந்த ஏன்னா உங்களுடைய கான்வர்சேஷனே நீங்கள் நிறையா பேசுவீங்க, நிறையா டைம் வந்து ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ எதுவுமே அங்கே அவ்வளோக்கும் கிடைக்கல. மேபி பேச ஆள் இருக்கலாம், பிஸியாக இருக்காங்கன்னு என்ன ரீசன் சொன்னாலும், பட் அந்த ரியலான அந்த டைமிங் அப்படிங்கிறது கிடைக்கல, அந்த கனெக்ஷன் வரலை உங்ககிட்ட இருந்தது.
திரும்ப பேசணுங்கிற ஆசை, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்ற ஒரு ஆசைகள் இருக்குது. அண்ட் பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி உங்களோட பாண்டிங்கில் வேறு தேர்ட் பர்சன்னாலேயோ இல்லை வேறு சூழ்நிலைகள்னாலேயோ தான் பிரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்குள்ளார சண்டைகள்ங்கிறது இருந்திருக்காது. பட் இவ்வளவு தூரம் அந்த ப்ராப்ளம் பெருசானதுக்கு வேறு வெளியில் இருந்த சூழ்நிலைகள், வெளியில் இருக்கிற பர்சன், வேறு தான் ரீசனே. ஆனாலும் உங்களுக்கு இன்னும் வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வாய்ப்பு அதிகம். இந்த பர்சன் வருவாங்க, என்னை புரிஞ்சுக்குவாங்க, என்னோட வேல்யூ புரியும், ஓகே டைம் எடுத்துகிட்டே வரட்டும். நீங்களும் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு சில பேர் பிடிவாதமாகவும் இருக்கீங்க. சரி, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிடிவாதமாக இருக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ வேணும்னு நிற்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஒரு சயின்ஸ் பார்க்க முடியும் அவங்கக்கிட்ட இருந்து. அவங்களுக்கு நீங்கள் தனக்காக இவ்வளோ செய்கிறாங்களே, இப்படி இந்த பர்சனை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ நீங்கள் நேரடியாக பேசலைனாலுமே உங்களுடைய அந்த எனர்ஜியாக இருக்கட்டும், ஒரு டெலிபதி சிக்னல் மாதிரி தான் அங்கே போய்கிட்டு இருக்குது. எனக்கு வேண்டாம், பேசாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு கோபம், வெறுப்புகள் இருந்தாலும், ஒரு இன்னும் இவ்வளோ நாட்கள் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் மறையுது. பேசணுங்கிற ஆசைகள் வருது. அந்த கோபம் இருந்த இடத்துல அந்த லவ், அன்பு வருது. ஃப்ரெஷ்ஷான ஒரு கனெக்ஷன் அப்படின்றது வருது. இது வரைக்கும் உங்களோட நெகட்டிவ் மட்டுமே பார்த்துட்டு வந்த அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அவங்களுக்கு. அதாவது ஒரு சில பழைய மெமரிஸ் தூங்க விட மாட்டேங்குது. இது எப்படின்னா மேபி திடீர்னு இருக்கலாம். அது அவங்களுக்கே ஏன் அப்படி நடக்குதுன்னு ஒரு உறுதி இல்லை. அவங்களே ஒரு குழப்பத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி உட்காந்து யோசிச்சுட்டு ஏக்கப்படுறது அப்படிலாம் கிடையாது. எல்லாமே திடீர்னு வந்த விஷயந்தான். ஆனால் அந்த இமோஷன்ஸ் தூங்க விடலை அவங்கள. ஒரு மாதிரி மனசுக்குள்ளார படபடப்பு கொண்டு வருது. வேறு யாராவது உங்கள் லைஃப்பில் வந்துட்டா போயிடுமோ. ஏன்னா இவ்வளோ நாட்கள் அவங்க கண்ணுக்கு நீங்கள் ஸ்பெஷல் அப்படின்னு அந்த கடைசி டைமில் தெரியல. ஆனால் இப்போ மறுபடியும் ஸ்பெஷலாக தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கையை விட்டு போயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அண்ட் உங்கள் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை மற்ற பீப்புள் மேலேயோ உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது. அவங்க எல்லாம் மாற்றிடுவாங்களோ உங்களை என்ன. அண்ட் அனதர் திங் என்ன அப்படின்னா, பயல் நம்பர் 2, நீங்கள் அந்த பர்சனை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ மேபி நீங்கள் டிபெண்ட் பண்ணாமல் தனித்துவமான ஒரு பர்சனாக நீங்களே எல்லா விஷயங்கள் எடுத்துகிட்டு செய்யறது அப்படின்னு இருக்கலாம். ஸோ வேறு மெசேஜஸ் பார்ப்போம். ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு பிளாக்கேஜஸ், ஒரு தடைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எதிர்காலத்தை பற்றின இருக்கும். இப்போ இங்கேயா அங்கேயா இதுவா அதுவான்ற ஒரு குழப்பங்கள் இருக்குது அவங்களுக்கு. ஸோ எதிர்காலத்தை பற்றின யோசனைகள் அதிகமாக வரும். ஸோ ஃப்யூச்சர், அடுத்த பிளானிங் என்ன அப்படின்ற ஒரு யோசனைகள் அதுவும் சைட் பை சைடு இருக்கும். அண்ட் இந்த டைம் பீரியடில் உடனே குயிக்காக வருவாங்களா அப்படின்னா இல்லை. பட் ஆனால் அவங்க நிறைய யோசிப்பாங்க. உங்கள் பார்ட்னர் பயங்கர ஓவர் திங்கிங். ஒரு சேஃப்டி, எதையாவது ஒரு பக்கம் ஒரு இதை பிடிச்சிக்கணும். ஒரு சேஃப்டி இருந்தால் தான் அடுத்ததில் இறங்கணுன்றதில் இருப்பாங்க. ஸோ ரொம்ப கால்குலேட்டிவாக பண்ணுவாங்க எதுனாலும். ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு பிடிமானம் வேணும், அதனால் அங்கே இருக்காங்க. உங்கள் விஷயத்துல இன்னும் அவங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைக்கல. அது எப்போ கிடைக்குதோ அப்போ உங்கள் சைடில் ஒரு பாசிட்டிவாக பார்க்க முடியும் அவங்களுக்கு. ஸோ உங்களை விட்டுட்டாங்களா அப்படின்னா இல்லை. உங்கள் மேலே எந்த ஒரு ஆசைகள் வேணும், ஏக்கங்கள் இன்னும் அதிகம். அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தான் போகுது. ஓகேவா?
ஆனால் எதிர்காலத்தை நினச்சி தான் வந்து ஒரு சில டைமில் இன்னும் ஸ்டெப் எடுக்காமல் உட்காந்துருக்காங்க. ஆனால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக விடுங்க. அண்ட் நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் தனிப்பட்ட லைஃபு பாருங்கள். இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு உட்காராதீங்க. ஏன்னா அவங்க லைஃப், அவங்க சேஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அடுத்து வந்து முடிவெடுப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன தான் வந்து உங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாலும், ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், அவங்களுக்கு மனசு வேதனை, அழுகிறது என்ன இருந்தாலும், எதிர்காலங்கிற ஒரு தாட்டும் கூடவே வச்சுருக்காங்க அவங்க. ஸோ அதில் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். பயல் நம்பர் 3 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, இப்போ தான் புரியும். ஓகே, பயல் நம்பர் 3. இந்த பர்சன் ரொம்ப நாளாகவே உங்களை சைலண்ட்டாக வாஷ் தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி சரி, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டு இன்னொரு சான்சஸ் இருக்கிறதுக்கான வழிகள் தான் இருக்குது. நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, ஏற்றுக்கல, அது ரெண்டாவது, அது செகண்டரி. பட் அவங்க சைடில் இருந்து இதுக்கு இன்னொரு சான்சஸ் இருக்கும். ஆனால் இந்த கேப், இவ்வளோ விஷயங்கள் வந்து வேறு யார்கிட்டயும் இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் இதில் யாரோ உங்களுக்கு ஒரு அவங்க சைடில் இருந்து யாரோ உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு மறைமுகமாக வேறு வழியில் உங்களை காப்பாற்றின மாதிரி தான் இருக்குது அவங்கக்கிட்ட இருந்து. நிறையா ப்ராப்ளம்ஸ், நிறையா ட்ராமாஸ் இந்த பாண்டிங்கில் இருந்திருக்கும் அந்த டைமில். எவ்வளவோ டைம் அதுக்கு ஒரு சால்வ் பண்ணணும்னு நினச்சி முடியாமல் போயிருக்கும். ஆனால் இவங்க இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் உங்களை மட்டும்தான் குறை சொல்லியிருப்பாங்க, தப்பே இல்லைன்னாலும். அந்த வேறு மூன்றாவது நபர்கள் இல்லை வேறு பர்சனை அவங்களே தப்பு செஞ்சுருந்தாலும் உங்களை தான் குறை சொல்லியிருப்பாங்க, உங்களை தான் அமைதியாக போக சொல்லியிருப்பாங்க. எல்லா பள்ளிகளும் உங்கள் மேலே அப்படியே திருப்பியிருப்பாங்க இவங்களே, உங்கள் பர்சனே. ஆனால் உங்கள் பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து என்ன அப்படின்னா, அப்படி உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தான் பிரச்சனைகள் வந்திருக்கும். ஏன்னா தேர்ட் பர்சன் உங்கள் மேலே அவ்வளவு கோபத்தில் இருந்திருக்காங்க. தேவையில்லாத ஒரு எண்ணங்கள், பொறாமை, போட்டி பொறாமையில் இருந்திருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை மாட்டி விடணும்னு இருந்திருக்காங்க. ஸோ உங்கள் மேலே ஒரு கண் பார்வை இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. ஸோ நான் அவங்கக்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற தான் இவ்வளோ நான் செஞ்சேன். ஆனால் ஒரு பிகினிங்கில் மேபி அந்த பர்சனோட இன்டென்ஷன் இப்படி இருந்திருக்கலாம். பட் ஆனால் அது போக போக ஒரு கட்டத்தில் இவங்களும் சேர்ந்து உங்கள் மேலே என்னென்ன ஒரு கோபங்கள் இருந்துச்சோ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து உங்களை விட்டுட்டு இவ்வளோ தூரம் போகணுங்கிற ஒரு தாட் அப்போ இல்லை. சரி, இப்போ நடந்த நிறையா விஷயங்களில் இவங்களுக்கு அந்த தாட்டு பிளானிங் ஆரம்பத்திலிருந்து கிடையாது. இது எல்லாமே அந்த ஒரு சூழ்நிலைகள்னால வந்து கனெக்ட் ஆச்சு, அதனால தான் பிரிஞ்சோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இருக்குது. ஃபேமிலிக்காக, தேர்ட் பர்சனுக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக இப்போ பிரியலாம். இப்போ இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாமல் பேரு கெட்டு போயிடும், அசிங்கம் பண்ணிடுருவாங்க. ஏன்னா அவ்வளோ தேர்ட் பர்சன் வந்து ரொம்ப போல்ட் அண்ட் ஸ்ட்ராங்காக நின்றுருக்க வாய்ப்பு இருக்கும். அண்ட் நீங்கள் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவ். நீங்கள் ஒரு ஃபைட்டர் மாதிரி, எதுக்கு வா சண்டை போடலாம், வா எதுனாலும் பார்த்துக்கலான்ற ஒரு எனர்ஜி இருந்திருந்தால் ஓகே. பட் உங்களோடது எப்படின்னா, ஒரு சில பேர் ஒன்றும் ரொம்ப சாஃப்டாக போயிடுவீங்க, இல்லையா வா சண்டைக்கு போகலாவா அப்படின்னு ரொம்ப இந்த மாறிக்கிட்டே இருக்கு எனர்ஜி. ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு முழு ட்ரஸ்ட் இல்லாமல் போனதே அதுதான்.
ஆனால் வந்து இந்த பாண்டிங் வந்து இவ்வளோ தூரம் கேப்பில் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா இது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருந்திருந்தது அப்படின்னா வேறு மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ், வேறு மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் போயிருக்கும். இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் வழி வந்திருக்கும். சரி, இவங்க இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த தேர்ட் பர்சன் மற்ற வழி அழுத்தங்கள் அதெல்லாம் விலகியிருக்க வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா அது அவங்களோட பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஆனால் இப்போ உங்ககிட்ட எப்படி வர்றது? பிகாஸ் அவங்களுக்கு நிறைய உண்மைகளை உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லவே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லியிருந்தா நானும் சப்போர்ட் பண்ணியிருப்பேனே, நானும் ஹெல்ப் ஏதாவது பண்ணியிருப்பேனேன்னு உங்கள் பாயிண்ட். பட் அவங்களுக்கு நோ. ஏன்னா ஏதோ ஒரு வழியில் அது அவங்க சைடு பீப்புள், அவங்க ஃபேமிலி இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களால வந்து அவங்க ஃபேமிலியும் விட்டு கொடுக்க முடியாது, உங்கள் விஷயத்துலேயும் ஒரு முடிவெடுக்க முடியாதுன்றதில் இருந்திருக்காங்க. பட் வித் நோ சாய்ஸ் அந்த டைமில் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மட்டும்தான் சூஸ் பண்ணுற சூழ்நிலைகள். ஏன்னா எல்லா சைடும் வந்து பிளாக். ஹிடன் பிளாக்மெயில்ஸ், மறைமுகமான பிளாக்மெயில்ஸ் இருந்திருக்கு அவங்க சைடில். அதே மாதிரி பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த லவ்வுக்கு இன்னொரு சான்சஸ் இருக்குங்க. இவங்க நான் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதை பேசிக்கலாம், அவங்க விஷயத்த பேசிக்கலான்னு இருந்திருந்தாங்க அப்படின்னா இவங்க ஆல்மோஸ்ட் அவங்க கோலில் நெருங்கிற டைம் தான். ஸோ அவங்க என்ன நினச்சாங்களோ அது நெருங்குற அந்த டைம் தான். ஸோ இப்போ நிறைய கொஞ்சம் தைரியம் வந்த மாதிரி இருக்குது உங்கள் பர்சனுக்கு தைரியம் தான் வரணும், அந்த தைரியம் தான் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், என்ன ஒரு விஷயம்னு ஒரு பாசிட்டிவாக யோசிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஒரு நெகட்டிவ் வைப் வரல சோஃபார். பார்ப்போம். ஆனால் உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட ஈவில் ஐஸ், ஜெல்லஸிலாம் இருந்திருக்குங்க. எப்பயுமே யாராவது ஒருத்தவங்க ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. என்னடா ரொம்ப நல்லா இருக்காங்களே, ஜாலியாக இருக்காங்களே, அப்படி இருக்கக்கூடாதே, பிரித்து விட்டுறணுமே, அப்போ தானே நல்லாயிருக்கும் பார்க்க. நம்ம சந்தோஷமாக இல்லை, அப்புறம் அவங்க மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு உங்கள் சைட்லேயும் ஆளுங்க இருக்காங்க, அவங்க சைட்லேயும் ஆளுங்க இருக்காங்க. ஸோ எப்படா வந்து இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, ஒரு ஹாப்பியாக சோஷியல் மீடியாவில் போடுறீங்க போஸ்ட்டு, சண்டை அன்னைக்கு ஜாலியாக ஃபங்க்ஷன் போயிட்டு வரீங்க, சண்டை. ஸோ அப்படி ஈவலைஸ் எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு இருந்த ஒரு பாண்டிங் தான் உங்களோடது. உங்கள் 2 பேரோடதுமே பயங்கர ஒரு கந்திருஷ்டியால், நெகட்டிவால் அஃபெக்ட் ஆனது தான். அது வந்து என்னென்னா நீங்கள் நார்மலாக தான் இருந்திருப்பீங்க, ஆனால் சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு உங்களோட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு, அவ்வளோ இந்த க்ளோஸாக இருந்ததோட வெறுப்புகள் அதிகம், இருக்கவே கூடாது அப்படின்ற அளவு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் உங்கள் 2 பேரோட பாண்டிங் நல்லா இருந்திருக்கும். லைக் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருந்திருக்கும். இந்த தேவையில்லாத நெகட்டிவ் இன்ன வரைக்கும் அந்த ஈவலைஸ் இருக்குது, இன்ன வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் திடீர்னு நாளைக்கு ஒன்று சேர்ந்தாலுமே, ஒன்றா பேசினாலுமே டெஃபினட்டாக மறுபடியும் இந்த ஈவலைஸ் எஃபெக்ட் ஆக தான் போகுது. அந்த கந்திருஷ்டி விலகணும் அப்படின்னா, அந்த நெகட்டிவ் இருக்கக்கூடாதுன்னா அந்த பர்சன்கிட்ட இருந்து விலகி இருக்கணும், சீக்ரெட்ஸ் இருக்கணும். உங்கள் சைடும் சரி, அவங்க சைடும் சரி, ரொம்ப நெருங்கின பர்சன் தான், உங்களுக்கெல்லாம் நல்ல அட்வைஸ் கொடுக்குற பர்சன், ரொம்ப கவனம். அட்வைஸ் எல்லாம் பயங்கரமாக கொடுப்பாங்க அவங்க. நான் பார்த்துக்கிறேன் உன்னை, கவலைப்படாத. ஸோ இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் ஏதாவது ஒரு காண்டாக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க. திடீர்னு பண்ணுவாங்க, அதாவது ஒரு பிளானிங் படிலாம் கிடையாது. இப்போ பண்ணணும் அப்போ பண்ணணும்னு இல்லாமல் சடனாக பண்ணுவாங்க. அவங்களுடைய ஒரு டைமிங் படி வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். இந்த பாண்டிங் கம்ப்ளீட் குட் பை கிடையாதுங்க, என்னதோ ரீகன்சிலியேஷன் பாசிபிள். மறுபடியும் வந்து
ஒரு சேரத்துக்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் சேர்ந்தாலும் வந்து நல்லா அதாவது இதான் அந்த தேர்ட் பர்சன் அவங்க விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அதே மாதிரி நிறைய ஈவில் ஐஸ் ஒரு பர்சனுக்கு மேலே இருக்காங்க. ஸோ அந்த கண்திருஷ்டி, அந்த நெகட்டிவ் அதிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளிவர ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் இருந்த அந்த சரௌண்டிங்ஸ்க்கு மத்தியில் அகெயின் நீங்கள் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் போகிறது வேண்டாம். அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய ஈவலைஸ் ரொம்ப 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 பெருசு. உங்ககிட்ட கொடுத்த நிறையா பழைய ப்ராமிசஸ் எல்லாமே வந்து அவங்க திரும்ப வந்ததுக்கப்புறம் செயல்படுத்துவாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க ஒன் பை ஒன்னாக. நிறைய கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன வாக்குகள் நிறைய இருக்கும். நான் இதை பண்ணுறேன், அதை செய்கிறேன், அதையெல்லாம் பாதி இது இன்னும் செய்யலை. நீங்களும் நிறைய ப்ராமிசஸ் கொடுத்துருப்பீங்க, நீங்களும் தான் இன்னும் செய்யலை. அது செய்வீங்க, அந்த டைம் வரும். சோஃபார் ஏதோ ஒரு டிவைன் உங்கள் விஷயத்தில் அவங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெளிவு வருது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 இது நல்லா இருக்குங்க. ஓகேவா? ஸோ பட் ரொம்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சேஞ்சஸ் வருது. உங்கள் வேல்யூ புரிஞ்சு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வருது. ஸோஃபார் நல்ல மெசேஜ் தான் வந்திருக்கு. ஓகே, that's all for pile number 3. Thank you.